கோவை, திருச்சூர் ஆடைகளில் பல்வேறு இடங்களில் ரகசிய அறைகள், கட்டுக்கட்டாக பணம். யார் அந்த நபர், எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று இன்னும் முழுமையான விவரம் தெரியவில்லை. கேரளா மாநில போலீசாரை அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நிலையில் பிற மாநிலங்களிலும் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வருகின்றன. அந்த வகையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தீவிரமாக அமலில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரொக்கமாக 50,000 பணத்திற்கு மேல் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போலவே மது பாட்டில்களை பெட்டி பெட்டியாக எடுத்து செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தங்கத்தையும் மொத்தமாக எடுத்து செல்ல தடை அமலில் உள்ளது. பரிசு பொருட்கள், பண விநியோகத்தை தடுக்கவும் போலீசார் தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள். கேரளா மாநிலத்தில் வரும் 26ஆம் தேதி பொது தேர்தல் நடக்கப் போகிறது. எனவே தமிழக கேரளா எல்லையான வளையார் சோதனை சாவடியில் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கேரளா போலீசார் செக் போஸ்டுகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு இருந்தபோது கோவையிலிருந்து திருச்சூருக்கு ஒரு தனியார் பஸ் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த தனியார் பஸ்ஸை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் இருந்த பயணிகளிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஒரு நபரின் மீது அதிக சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை முழுமையாக பரிசோதித்தனர். அதிலும் அவர் உடுத்தியிருந்த ஆடை வித்தியாசமாக இருந்தது. அந்த ஆடைகளில் பல்வேறு இடங்களில் நிறைய ரகசிய அறைகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. மொத்த பணத்தையும் வெளியே எடுக்குமாறு போலீசார் அங்கு நபரிடம் சொன்னார்கள். அவரும் ஆடையில் பல இடங்களில் இருந்து கட்டுக்கட்டாக பணத்தை வெளியே எடுத்தார். அவர் ஒவ்வொரு இடமாக பணத்தை மறைத்து வைத்திருந்ததை பார்த்த போலீசாரை அதிர்ந்து போனார்கள். இந்த பணத்துக்கு முறையான ஆவணங்கள் எதுவுமே இல்லை. ரூபாய் 14,20,000 ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சம்பந்தப்பட்ட 40 வயது நபர் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள ஜெராகி பகுதியை சேர்ந்த வினோ என்பது தெரிய வந்துள்ளது.